Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வண்டர்ஃபுல்லான ஸ்க்ரப்பிங் மசாஜரை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்க்ரப்பிங் மசாஜர் இன்ஸ்டன்டான க்ளோயிங்க கொடுக்கக்கூடியதுங்க. மேலும் இயற்கையான பொருட்களை வைத்து செய்யக்கூடிய இந்த மசாஜர் ஸ்கின்ல உள்ள டெத் செல்களை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு ஒரு புது பொலிவை கொடுக்குங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 2 பொருள் தாங்க. எந்த ஒரு செலவுமே இல்லாம செய்யக்கூடிய இந்த மசாஜர் ஸ்கின்னுக்கு 5 மினிட்ஸ்ல நல்ல ஒரு க்ளோயிங்க கொடுக்குங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்றதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம். இதில் நாம் எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலுவேரா, அதாவது சோற்றுக்கற்றாழை. சோற்றுக்கற்றாழையில் ஸ்கின்னுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துமே இருக்குதுங்க. ஒரு சோற்றுக்கற்றாழை எடுத்து ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுக்கு ஏதுவாக ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு சோற்றுக்கற்றாழையோட இரு பக்கமும் இருக்கக்கூடிய முள்ளை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஏதுவா சோற்றுக்கற்றாழையோட ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மேல் தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. சோற்றுக்கற்றாழையில் ஆன்டி பாக்டீரியல் அதிகமாக இருப்பதால் ஸ்கின்ல உள்ள முகப்பருக்களை நீக்கி ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோயிங்கை கொடுக்கக்கூடியதுங்க. மேலும் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க இதை யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரை கொடுக்குங்க. மேலும் முகப்பரு இருந்தாலும் அந்த முகப்பருவையும் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோயிங்கை கொடுக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஆலுவேரா மேலே இந்த ஒயிட் சுகரை, அதாவது வெள்ளை சர்க்கரையை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணாதாங்க ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ ஒயிட் ஸ்கின்னை தரக்கூடிய ஸ்க்ரப்பர் மசாஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இது ஒரு ஸ்க்ரப் மசாஜராக ரெடியாகி இருக்குதுங்க. இப்போ இந்த ஸ்க்ரப் மசாஜரை என்னோட கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதோட டிஃப்ரெண்ட்டை நீங்களே பாருங்கள். இதை கையில் அப்ளை பண்ணும் போது ஈவனாக அப்ளை பண்ணணுங்க. 3 மினிட்ஸ் உங்கள் ஸ்கின்ல ஸ்க்ரப் பண்ணும்போது ஸ்கின்ல உள்ள எல்லா டெத் செல்களும் ரிமூவ் ஆகி ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஒயிட்டனிங்கை கொடுத்து மேலும் க்ளோயிங்காக இருக்குங்க. இதை இதே மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணும் போதே உங்கள் ஸ்கின்ல நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டை பார்க்கலாங்க. சன்டேனால் ஏற்படக்கூடிய கருமையை கூட இந்த ஆலுவேரா ஸ்க்ரப்பிங் மசாஜரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாங்க. இந்த மசாஜரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல உள்ள கருமை நீங்கி ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஒயிட்டனிங்கை கொடுக்குங்க. மேலும் ஸ்கின்னு பார்க்க சைனிங்காக இருக்குங்க. இந்த ஸ்க்ரப்பிங் மசாஜரை வீக்லி 1 டைம் யூஸ் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்ணிட்டு நல்லா கையை வாஷ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு காட்டன் டவலை வச்சு இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். 1 டைம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கைக்கும் டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியங்க இந்த ஆலுவேரா ஸ்க்ரப் மசாஜர். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye friends.